இங்க காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயிலுக்கு வேண்டுதலா ஒரு கெடா வெட்டலான்னு வந்திருக்காங்க. அப்ப அந்த ஆடோட தலையை வெட்டலான்னு போகும்போது அந்த ஆடு உத்தரவே கொடுக்க மாட்டேது. அதனால அந்த கோயிலோட பூசாரி இந்த ஆட்டோட தலையில தண்ணியனா தெளிக்கிறாரு. இப்பயாச்சும் இந்த ஆடு தலையாட்டி வெட்டிடலான்னு பார்த்தா அந்த ஆடு தலையவே ஆட்ட மாட்டேது. இதனா பார்த்து சுத்தி இருந்த எல்லா மக்களுமே கடுப்பாகி அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க. அந்த கோயில் பூசாரியும் இந்த ஆடு உத்தரவு கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய பூஜனா பண்ணி பாக்குறாரு. அந்த மக்களும் சாமிட்டனா வேண்டிக்கிறாங்க. அந்த கோயில் பூசாரியும் அங்க உள்ள மேலத்தனா அடிக்க சொல்றாரு. அப்ப கூட அந்த ஆடு உத்தரவு கொடுக்க மாட்டேது. இதனால அந்த பூசாரியும் கடுப்பாகி பக்கத்துல உள்ள ஒரு ஆத்துக்கு போய் தண்ணி என்ன எடுத்துட்டு வந்து சாமிட்ட வேண்டி அந்த ஆடு மேல ஊத்துறாங்க. அப்ப கூட அந்த ஆடு தலையாட்ட மாட்டேது. இதனா பார்த்து அந்த கும்பல்ல இருக்கிற ஒருத்தவன் தூங்கவே ஆரம்பிச்சிடுறான். இந்த தண்ணியை ஊத்துனனாலதான் இந்த ஆடு உத்தரவு கொடுக்கலன்னு ஒருத்தவன் சண்டை இழுக்கிறப்ப அங்க உள்ள ஒரு கோழி மேல இந்த தண்ணியை ஊத்துறாங்க. அது உடனே உத்தரவு கொடுத்துருது. மறுபடியும் அந்த ஆடு மேல தண்ணியனா ஊத்தி உத்தரவு கொடுக்குன்னு பார்த்தா அந்த ஆடு யூரினே போயிடுது. இதனா பார்த்து அங்க உள்ள எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல.